ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுஜி vlogs. நான் உங்கள் சுஜி. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ இது வந்து என் பர்த்டே அன்றைக்கி எடுத்த vlog தான். என் பர்த்டே வந்து May 16 போச்சு. இந்த வாட்ச் வந்து என் ஹஸ்பண்ட் தான் வாங்கி கொடுத்துருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் மார்னிங் ஏஞ்சோடனே எங்கள் அம்மா கேட்டாங்க, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. ஸோ பரவனம் தான் கேட்டிருந்தேன். எனக்கு பரவனம்னா அவ்வளோ பிடிக்கும். தெலுங்கு பீப்புள்ஸ் தெரியும் பரவனம்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா அப்பா அம்மா காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த டேவை நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எங்கள் அம்மா எனக்கு நிறைய கிசஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளோட ரிட்டன் தரணும்னு சொல்லிட்டு நான் ஆர்வத்தில் ரிட்டன் கொடுத்தேன். ஆனால் லிப்ஸ்டிக் இருந்ததே மறந்துட்டு அவங்க அப்படியே கணத்தில் லிப்ஸ்டிக் மார்க்லாம் ஒட்டிக்கிச்சு. ஸோ அதுக்கப்புறமா அப்பா அம்மா வெளியே போகணுன்னு சொன்னனால வெளியே கிளம்பிட்டாங்க. நான் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டேன். முருகருக்கு ஒரு அட்டனன்ஸ் போட்டு வரலான்னு சொல்லிட்டு. ஸோ முருகருக்கு 2 விளக்கு ஏற்றிட்டு அவர்கிட்ட ஒரு அட்டனன்ஸ் போட்டு வந்தேன். முருகா, இன்றைக்கி என் பிறந்த நாள் நல்லபடியாக இந்த வருஷம் ஃபுல்லாக எனக்கு நல்லதாகவே நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அட்டனன்ஸ் போட்டு வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக பைக் எடுத்துக்கிட்டு நான் FBக்கு தான் போயிருந்தேன். எனக்கு வந்து இந்த வருஷம் ஒரு 2 ஆசை தான் என் பர்த்டே அன்றைக்கி. இந்த வருஷம் ஃபுல்லாக சொல்ல முடியாது, என் பர்த்டே அன்றைக்கி இந்த 2 ஆசை தான். ஒன்று கருமாரியம்மன் கோயிலுக்கு போனேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் கோயிலுக்கு போயிட்டு கருமாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே போனோம். அதுக்கப்புறமா இந்த மே மாதம் ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு ஒரே ரீல்ஸ் தான் வருது. அந்த குட்டிக்கோண்டு கேக் வச்சுட்டு அந்த ஸ்னோவில் ஸ்ப்ரே அடிச்சுட்டு நம்ம பர்த்டே ஏஜ் ஒன்று போட்டுட்டு அதை பண்ணுவாங்களே, அது ஒன்று தான் எனக்கு நிறைய வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு அது பண்ணணும்னு ஆசை. ஸோ அதுக்காகவே FBக்கு போய்ட்டு நான் கேக் வாங்கிட்டு வந்தேன். ஸோ வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அம்மா அப்பா வந்ததுக்கப்புறமா ஈவினிங் போல் நாங்கள் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 பைக்கு கிளம்புது. அதனால் ஸோ பாதி வழியிலே பாருங்களேன், நாங்கள் மெட்ரோவில் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா என்கிட்ட லைசன்ஸ் இல்லை, மாட்டிப்போன்னு சொல்லிட்டு பார்க்கிங்கில் போட்டுட்டு நாங்கள் மெட்ரோவில் ஏறிட்டோம். எங்கள் அம்மாவுக்கு எக்ஸலேட்டர் ஏறுறதுக்கு பயம், அதனால் நான் வீடியோ எடுத்தேன். ஸோ எங்கள் அப்பாவும் எங்கள் அக்காவும் ஒரு பக்கம், நானும் எங்கள் அம்மாவும் ஒரு பக்கம் உட்காந்தோம். இந்த காலத்தில் இருக்க பேரண்ட்ஸ்க்கு நம்ம தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அவங்க நம்மளுக்கு சொல்லணும் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு. ஆனால் இப்போ இருக்க பேரண்ட்ஸ்க்கு நம்ம தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது, ஃபோனை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா ஏர்னிலேருந்து அந்த ஹெட்செட் மாட்டிகிட்டு இருக்காங்க. நான், எங்கள் அக்கா, எங்கள் அப்பா ஒரு பக்கம்னா எங்கள் அம்மா தனியாக ஒரு பக்கம் இருப்பாங்க. எங்கள் அப்பா இப்படியே பார்த்து தூக்கம் வந்துச்சு எங்கள் அப்பாவுக்கு. நான் வேறு ஃபோன் ஹெட்செட் வர கொடுத்துட்டேன்னா அவர் அதை மாட்டிக்கிட்டு நல்லா சின்சியராக தூங்கிட்டு வந்தார். நான் கொஞ்சம் ஏன் சொன்னேன், அப்படியே முழிச்சிட்டாரு வேறு. பாவம் மனுஷன். தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். திரு முழிச்சிருந்தேன். நான் சொன்னேன், இல்லை டேடி, இன்னும் ஒரு 2 ஸ்டாப்பிங் இருக்குது, தூங்கு டேடின்னொன்னே அவர் பார்த்தார். இல்லை இறங்கணும், இப்போ ஞாபகம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கவின்ஸ்க்கு போயிட்டு மில்க்லாம் குடிச்சிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம். ஸோ 50 ருபீஸ் டிக்கெட் தான் பார்த்தோம், அது ஓப்பனே பண்ணலாம் சார். அதனால் 20 ருபீஸ் டிக்கெட்லேயே போய்ட்டு சாமியை பார்த்துட்டு எனக்கு ஒரு மாலை கொடுத்துருந்தாங்க சுவாமி மேலே. ஸோ அதை வாங்கிட்டு எங்கள் அக்கா எனக்கு தெரியாமலே பின்னாடி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்தா. ஸோ அதுக்கப்புறமா கோயிலுக்கு போனாலும் நம்மளோட வேலை என்னது, அந்த புளியோதரை வாங்கி சாப்பிட்றது தான். ஸோ புளியோதரை வாங்கி சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் வீட்டுக்கு தான் கிளம்பிட்டோம். அந்த போகிற வழியில் இந்த கண்ணுக்குட்டி வேறு எங்கக்கிட்டே இருந்து நாங்கள் எங்கே போனாலும் பின்னாடி வந்து. ஸோ அதுக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த கடையில் இந்த அக்கா வந்து நீ க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொன்னாங்க. அது வேறு எனக்கு கொஞ்சம் ஷையாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா மில்க் ஷேக்லாம், மேங்கோ மில்க் ஷேக் சூப்பராக இருந்தது அந்த கடையில். யாச்சா கருமாரியம்மன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த கடையில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருந்தது. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா? எங்கள் அம்மா எந்த ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்காக அவ்வளோ ஸ்பீடாக போனாங்கன்னே தெரில. ஏன்னா நாங்கள் மெட்ரோவில் தான் போகிறோம். மெட்ரோ 10 நிமிஷத்துக்கு ஒன்று இருக்குது, ஆனாலும் அவ்வளோ ஸ்பீடாக போனாங்க ஃப்ளைட்டை பிடிக்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா போகிற வழியில் என் தம்பி தங்கச்சி எங்கள் சித்தியை பிக்கப் பண்ணிக்கணும், என் பர்த்டேக்காக வந்திருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேரும் ஒரு செட்டுன்னா நாங்கள் 2 பேரும் ஒரு செட்டு. எனக்கும் அவனுக்கு செட்டே ஆகாது, அவனுக்கு எனக்கும் ஒரு வைப் கனெக்டே ஆகாது. ஆனால் எங்கள் அக்காவுக்கும் அவனுக்கும் அவ்வளோ சூப்பராக கனெக்ட் ஆகும். எனக்கு அவனுக்கு சண்டை மட்டும் தான் வரும், நேரில் பார்த்தாலும் சரி, ஃபோன்லேயும் சரி. ஆனால் என்னதான் இருந்தாலும் பாசம் அதிகம் எங்களுக்கு. நாங்கள் விட்டு கொடுக்காம தான் பேசுவோம் எங்கே எது நடந்தாலும். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதே 10 o'clock மேலே தான். ஸோ அதுக்கப்புறம் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கேக் எடுத்து வெளியே வச்சுட்டு வெட்டினோம். எனக்கு தெரிஞ்சு நான் கேக்கை ரொம்ப சீக்கிரமாக வெளியே எடுத்து வச்சுட்டு நினைக்கிறேன். ரொம்ப மெல்ட் ஆகிடுச்சு கேக், அதனால் உருக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் கேக் கட்டிங்லாம் பண்ணிவிட்டு வெட்டிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்தது கேக். எங்கள் அக்கா ரெசிபி செம்மையாக இருந்தது. அவளே ரெசிபி வந்து எங்கேருந்து சுட்டுருக்கா, ஆனால் நல்லா தான் இருந்தது அவள் பண்ணது ஃபஸ்ட் டைம்னால. ஸோ அதுக்கப்புறமா நான் எல்லாருக்கும் கேக் கூட்டிகிட்ருக்கேன். சைடில் இங்கே என்னமோ நடந்துகிட்ருக்கு. வீடியோவில் பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுதே இங்கே இதெல்லாம் நடந்துருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் டான்ஸ்லாம் ஆடிட்டு கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த பெரியவங்க ஒரு ரூமில் தள்ளிவிட்டோம். நாங்களும் ஒரு ரூமில் இருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். என் ஹேண்டில் இருக்க மெஹந்தி வந்து நான் தான் வச்சேன். எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பாய். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.